الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஃபஜ்ர் தொழுகையை தொழுததற்கு பிறகு திருக்குர்ஆன் சம்பந்தமான விளக்கங்களை, அந்த திருக்குர்ஆனை நாம் கேட்டு நம்முடைய உள்ளத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தேட்டத்தோடு நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ஆர்வத்தையும் தேட்டத்தையும் கபூல் செய்வானாக. இங்கு சொல்லப்படுகிற தஃசீர்களை, விளக்கங்களை தெளிவாக விளக்கி உருவாக்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. சென்ற வாரத்திலே நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பெயர்களும் அதனுடைய தனி சிறப்புகளும் என்று நாம் பார்த்தோம். அதோடு சேர்த்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லப்படுகிற இந்த அஊது இதற்கும் நாம் விளக்கத்தை நாம் பார்த்தோம். இப்போது நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கான விளக்கத்தை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இப்போ முதல் கட்டமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பஸ்மலா சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சேர்ந்ததா அல்லது சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சேராததா என்பதாக நாம் பார்க்கும்போது அதில் இரண்டு கருத்துகள் இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சேர்ந்த ஒரு ஆயத்து தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதன் காரணமாக தான் ஷாஃபி மذஹபில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவுதுவோடு சேர்த்து பிஸ்மில்லாவோடு சேர்த்து சூரத்துல் ஃபாத்திஹாவை சத்தமிட்டு ஓதுவாங்க. ஆனால் எல்லா இமாம்களுடைய கருத்துப்படி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்பாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவது சுன்னத்தாகும். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்பாக பிஸ்மில்லாஹ் ஓதுவது அது எப்படி என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா அது ஃபர்துடைய அந்தஸ்து தான் ஓதுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சேர்த்து அதுவும் ஒரு ஆயத்து என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் கொடுக்கிறாங்க. அதே சந்தர்ப்பத்திலே நம்ம அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வது சூரத்துல் நம்லினுடைய 30வது ஆயத்தில் வரக்கூடிய ஒரு ஆயத்தாகும். அது சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஆயத்து கிடையாது. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரு சூறாவிற்கும் இன்னொரு சூறாவிற்கும் மத்தியிலே இடைவெளி விடுவதற்காக வேண்டி, பிரித்து அறிவதற்காக வேண்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சேர்த்திருக்கிறார்கள். அதனால்தான் எல்லா சூறாவினுடைய ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருப்பதை போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக விளக்கம் கொடுத்ததற்கு பிறகு சூரத்துல் தௌபா என்ற சூறாவில் மட்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்படவில்லை. அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓத மாட்டார். அதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அந்த சூரா வரும்போது நம்ம பார்ப்போம். ஏன் எந்த அடிப்படையில தொழுகையில அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டியதற்கு பிறகு அஊது பிஸ்மி நாம் பொறுமையாக ஓதுவது சுன்னத்தாகும். அதற்கு பிறகு தக்பீர் கட்டியதற்கு பிறகு சத்தமாக எந்த ஓதுவோம் அப்படின்னு சொன்னா சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நம்ம ஓதுவோம். அதுக்கு என்ன ஆதாரமாக இமாம்கள் காட்டுகிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃப்தஹு ஸலாத பில் தக்பீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு கிராஅத்து பில் ஃபாத்திஹா, அல்லாஹ் சூராவை ஓதுவதை கொண்டு அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். நடுவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சத்தம் போட்டு ஓதல்ல, பொறுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள். காரணம் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சேர்த்ததில்லை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக சொல்றாங்க. அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஸல்லைத்து ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நின்று நான் தொழுதிருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னாடி
நான் தொழுதிருக்கிறேன். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னாடி இருந்தும் நான் தொழுதிருக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னாலும் நான் தொழுதிருக்கிறேன். ஃபகானு யஸ்தஃபிஹூன பில்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொன்னதுக்கு பிறகு அவங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார்கள் என்ற இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் தான் நம்ம அபூ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டியதுக்கு பிறகு நம்ம ஸலாம் ஓதுறோம். அதுக்கு பிறகு அவுது பிஸ்மி சத்தம் இல்லாமல் ஓதுறதுக்கு பிறகு அல்ஹம்து சுல்லாஹி சத்தமிட்டு ஓதக்கூடிய அந்த வழிமுறை இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் தான், இந்த ஹதீஸுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இது நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும் தந்த ஹுசூசியத், சில சிறப்பு என்று சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனா சில இமாம்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சுயூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க, எல்லா வானவிய வேதங்கள் இறக்கும் போதும் அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லாஹை கொண்டு ஆரம்பித்தான் என்பதாக குறிப்பிடுகிறார். இது ரெண்டுத்துக்கு வந்து இந்த ரெண்டு கருத்துகளையும் என்ன விளக்குது அப்படின்னு சொன்னா, எல்லா வானவிய கிதாபுகளும் பிஸ்மில்லாஹை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக ஆரம்பித்தது நம்முடைய குர்ஆன் தான். இந்த உம்மத்திற்கு தான், இந்த சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுசாக இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த ஆயத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சிலைகள் அதிகமாக இருந்துச்சு, சிலை வணக்கங்களும் அதிகமாக இருந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிலை வணங்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு செயலையும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவங்க சொல்லுவாங்க, அந்த சிலையின் பெயராக நான் ஆரம்பம் செய்கிறேன். உதாரணமாக லாத்து வஸ்ஸா என்ற சிலை இருந்துச்சு. லாத்து ஒரு சிலை, வஸ்ஸா என்பது ஒரு சிலை, மனாத் என்பது ஒரு சிலை. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, வஸ்ஸாவின் பெயராக நான் ஆரம்பம் செய்கிறேன், லாத்து என்ற சிலையின் பெயராக நான் ஆரம்பம் செய்கிறேன். இப்படிட்டு அந்த மக்காவாசிகளுடைய பழக்கம் இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வின் பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன் என்பதை சொல்லுவாங்க. அது எல்லா விஷயங்களிலும் நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இறங்கல. அதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தையை அமைச்சு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பிஸ்மிக அல்லாஹும்ம இஸ்மிக அல்லாஹும்ம, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அதுதான் பொருள். ஆனா எப்போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இறக்கி விட்டானோ அப்பதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வார்த்தையை தான் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்க என்பதாக சொல்றாங்க. அப்ப தெளிவுக்கு வருகிறது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இது நம்முடைய உம்மத்திற்கு கிடைத்த தனி சிறப்பு. அப்ப நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பற்றி நாம் படிக்க வேண்டும், அதை விளக்க வேண்டும். பிஸ்மில்லாஹ் பா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பா இருக்கு. உலமாக்கள் விரிவுரையாளர்கள் அந்த பாக்கு 3 அர்த்தம் வைக்கிறாங்க. ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, முசாஹபத் உடன் என்ற அர்த்தம். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, அல்லாஹ்வின் பெயருடன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வின் பெயருடன் நான் ஆரம்பம் செய்கிறேன், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்னும் அந்த வார்த்தை இன்னொரு அர்த்தம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்திஆனா உதவி தேடுதல் என்ற அர்த்தத்தை வைக்கிறார். அப்ப எப்படி நம்ம அர்த்தம் வைக்கணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பெயரை உதவியால் நான் ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்ற அர்த்தம் வைக்கணும். இது இரண்டாவது. மூணாவதாக சொன்னாங்க, அந்த பா இருக்குது தபர்ருக், பரக்கத்துக்காக வேண்டி வரக்கூடிய பா. அப்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பெயரின் பரக்கத்தால் நான் ஆரம்பம் செய்கிறேன். அப்ப அந்த பாக்கு 3 வகையா அர்த்தம் வைக்கிறாங்க. ஒன்று அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன், அல்லது அல்லாஹ்வின் பெயருடைய அந்த அல்லாஹ்வின் பெயரின் உதவியால் நான் ஆரம்பம் செய்கிறேன். மூணாவதாக சொன்னாங்க, அல்லாஹ்வின் பெயரில் அந்த பரக்கத்தால் நான் ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை இஸ்மு. இஸ்முனா பெயர், அல்லாஹ். மூணாவதாக வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ். அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் ஆரம்பம்
செய்கிறேன் அப்படின்றது அர்த்தம் வருது. அப்ப அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை இருக்குது, அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை இருக்குது, அது இஸ்முல்லாஹ், அல்லாஹ் ஜல்லஷானஹு உண்டான குறிப்பான பெயர். இப்ப எப்படி, இப்ப ஒரு நபர் இருக்காரு, அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான் என்றுதான் நம்ம வச்சிருக்கிறோமோ, அதுவே அல்லாஹ்வுக்கு வைக்கப்பட்ட பேர் அல்லாஹ். அவருடைய தன்மைகள், அவருடைய சிபாத்துகள் அதிகமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அவர் கருணையாளருங்க, எல்லாருமே இறக்கப்படுவாரு, அவர் கொடையாளிங்க, அவர் தாராளமாக எல்லாருமே என்ன செய்வாரு, வாழ் வளர்க்குவாரு அப்படின்னு நம்ம சிபாத்து சொல்லணும், தன்மைகளை சொல்லணும். அப்ப நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் என்ற பெயருக்கு அது இஸ்முல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வைக்கப்பட்ட பெயர். மற்ற எல்லா சிபாத்துகளும் கிட்டத்தட்ட 99 பெயர்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு இருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் என்ற இந்த வார்த்தையிலே இது இஸ்முல் ஆலம் என்பதாக சொல்றாங்க. இப்ப இஸ்முல் ஆலம் என்ற அந்த பெயரை கொண்டு நம்ம துவா செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த துவாவை அல்லாஹ் கண்டிப்பாக அங்கீகரிப்பார் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். இப்ப எல்லா காரியத்திலும் நான் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, அல்லாஹ்வின் உதவியால் நம்ம ஏன் ஆரம்பிக்கிறோம், அதுல என்ன நுட்பம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே சில காரியங்கள் நடக்குவதற்காக வேண்டி சிலருடைய பெயரை நாம் பயன்படுத்துகிறோம். சில அரசியல்வாதிகளுடைய பேரை பயன்படுத்துறாங்க சில பேர் ஊரில் இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய பேரை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய குடும்பத்தாரர்கள் குடும்பத்துல யார் வெளியிடுறாங்களோ அவங்க தைரியப்படுத்துவதாக அவங்களுடைய பேரால செஞ்சிருங்க, அவங்க தெரியுமா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒருவருடைய பெயரை கொண்டு சில காரியங்கள் நடக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் இருக்குது, அதுதான் உயர்ந்த அந்தஸ்து. அப்ப அவருடைய பெயரை வைத்து நம்ம செய்யும் போது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் சாப்பிடுகிறேன் என்று சொன்னாங்க, இந்த சாப்பாடு அல்லாஹ்வுக்காக சீக்கிரமாக தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான சந்தேகங்களுடைய உலகத்துக்கு அனுப்பி நமக்கு பிரயோஜனமாக ஆக்குவோம். ஏன், அதுல அல்லாஹ்வுடைய பெயர் கலந்திருக்கு, அது அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது, அதனால அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறதுக்கு காரணமாக அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாம நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல ஷைத்தானுடைய பங்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்ப ஷைத்தான் நம்ம கூட சாப்பிடுறோம், பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடாததுனால அதனால என்ன ஏற்படும், சரியா ஜீவனங்கள் ஏற்படாது, அதனால பல நோய்கள் ஏற்படும் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆகையால் அதற்கு பிறகு அர் ரஹ்மான், ரஹ்மான் அப்படின்னு சொன்னார், அர் ரஹ்மான் ரஹீம் எப்படி அர்த்தம் வைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரஹ்மான் ரஹீம் இந்த இரண்டுமே ஒரே வார்த்தையிலிருந்து தான் வந்தது. ரஹ்மத் இரக்கம் என்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் வந்தது. ஆனால் அதுல அதிகப்படி முபாரகா இருக்கு. இவர் கொடையாளிங்க, மிகவும் கொடையாளிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இறக்கமுடையவன், மிகவும் இறக்கமுடையவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மிகவும் இறக்கமுடையவன் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்காகத்தான் ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் ஜல்லஷானஹு பயன்படுத்தியிருக்கிறார். இந்த ரஹ்மான் என்ற வார்த்தை இருக்குதுல்ல, இது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயன்படுத்த முடியாது. அல்லாஹ்வை தவிர எப்படி அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயன்படுத்த முடியாதோ, எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தையில இருமை பன்மை எதுவுமே வராதோ, ஒருமை மட்டும்தான் வருமோ, அதே போன்று ரஹ்மான் என்ற வார்த்தைக்கு ஒருமை மட்டும்தான் வரும், இருமை பன்மை எதுவும் வராது. ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உண்டான விஷயம் அப்படின்னு சொன்னார். ரஹ்மானுடைய அர்த்தம் என்பது இந்த உலகத்தில் நல்லோர்களுக்கு தீயோர்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் இறக்கம் காட்டக்கூடியது. இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே, இந்த உலகத்தினுடைய உள்ள வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல எந்த ஜீவராசிகள் தான் வாழுதோ எல்லாத்துக்குமே அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கான். எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கு. இந்த உலகமே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் இயங்குது என்பதாக வருது. அப்ப ரஹ்மான் என்ற அந்த வார்த்தை இருக்குது, எல்லாருக்கும் இறக்கம் காட்டக்கூடியது. இது மனிதனுக்கு பொருந்துமா அப்படின்னு சொன்னா பொருந்தாது. மனிதன் சில பேருக்கு இறக்கம் காட்டலாம், எல்லாருமே இறக்கம் காட்ட முடியுமா? முடியாது. அப்ப இந்த அல்லாஹ்வுடைய தனி சிஃபத். இப்ப இந்த வார்த்தையின் மூலமாக என்ன சட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சில பேர் அப்துல் ரஹ்மான், ஃபைசுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். ஆனா கூப்பிடும் போது சுருக்கி என்ன சொல்றாங்க, ரஹ்மான் ரஹ்மான் என்பதாக கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிடுறதுனால ஷிர்க்குடைய வாசல்கள் தெரிந்தது அப்படின்னு சொல்றாங்க.
பாவத்துல போய் அந்த மனிதன் சிக்கிக் கொள்வான், அவனுக்கு தெரியாமலே அவன் ஷிர்க் செய்யறான், நீக்கிறான் அப்படின்னு ரோமாக்கள் சொல்றான். அப்ப சொல்லும் போது அப்துல் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார் ஃபைசுல் ரஹ்மான் அப்படின்னு நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பேரை முழுமையாக கொள்ளுமே தவிர ரஹ்மான் ரஹ்மான் என்பதாக கூடக்கூடாது அப்படின்னு உலமாக்கள் இருக்கிறார். அதுக்கப்புறம் ரஹீம், ரஹீம் என்பதற்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னார் அல்லாஹ் நாளை கியாமத் நாளிலே முஃமின்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவன். அதுல என்ன அடிப்படையிலே பரிபூர்ணமாக ரஹ்மத் காட்டக்கூடியவன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் வகான பில் முஃமினீன ரஹீமா, முஃமின்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாளை மறுமையில் முஃமின்களுக்கு மாத்திரம் பரிபூர்ணமான அந்த ரஹ்மத் கிடைக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். இன்னும் அது மட்டும் இல்லாம ரஹீம் என்ற வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமே அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுது, ரஹீம் என்ற வார்த்தை பொதுவாக நாம் மக்களுக்கு மத்தியில் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ரஹீம் என்ற வார்த்தைக்கு சிலர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம சிலர்களின் மீது இரக்கம் காட்ட முடியுமா அப்படின்னா முடியும். இப்ப ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது முழுமையான இரக்கம் காட்டுகிறார். அதே போன்று தந்தை தன்னுடைய பிள்ளையின் மீது முழுமையாக இரக்கம் காட்ட வேண்டும், முழுமையான ரஹ்மத் காட்ட முடியும். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பில் முஃமினீன ரஹூஃபுர் ரஹீம், முஃமின்களுடைய விஷயத்திலே பரிவும் மிகவும் கருணையுடையவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். என்னங்க ரஹ்மத் என்ன இறக்கப்பட்டாங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுமே, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுமே, யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு இறக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினா ரஹீம் என்பதாக சொல்லிட்டாங்க. அப்ப ரஹீம் என்பது நம்ம பொதுவாக வைக்கக்கூடிய பேராக வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதே சமயத்துல ஒவ்வொரு முக்கியமான காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவது சுன்னத்து முஸ்தஹப் என்பதாக குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸ்ல இருக்குது, யார் முக்கியமான விஷயங்கள்ல முக்கியமான வேலைகளில் பிஸ்மில்லாஹை கொண்டு ஆரம்பிக்கவில்லையோ அந்த வேலையே பரக்கத்தே இருக்காது, நடுவே அந்த வேலை நின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பிஸ்மில்லாஹை கொண்டு ஆரம்பிப்பது சுன்னத்து. ஒரு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிஸ்மில்லாஹ் ஓதுவது முஸ்தஹப் என்பதாக குறிப்பிடுறார். ஹதீஸ்ல வந்திருக்கு, நான் ஒருவரை இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய பெயரை கூறாமல் ஒரு செய்தால் அவருடைய ஒழுங்கை பரிபூர்ணமாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். பரிபூர்ணமாகாதுன்னா என்ன அர்த்தம், நன்மையில் பரிபூர்ணமாகாது, ஒன்று கூடிவிடும், நன்மையில் பரிபூர்ணமாகாது. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி நம்ம ஒன்று செய்யணும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும். அம்ர் இப்னு அபீ ஸலமா என்ற சின்ன வயது சஹாபி, அவங்க தட்டுல சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, தட்டுல அங்கேயும் எடுத்துட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சின்ன பையனுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க, போல் பிஸ்மில்லாஹ். அல்லாஹ் அடியானே அந்த குழந்தையை பார்த்து சொல்ற பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுமா அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதாக சொல்றாங்க வகுல் யமீனிக, உன்னுடைய வலது கரத்தால் நீ சாப்பிடு, வகுல் மிம்மா யலீக, உனக்கு அருகாமையில் இருந்து சாப்பிடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உனக்கு சாப்பிடும் போது நம்ம பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அதுல பரக்கத் இருக்குது. பிஸ்மில்லாஹ் சொன்னா ஷைத்தான் ஓடி விடுகிறான் என்ற ஹதீஸ்கள் அதிகமாக இருக்கு. அப்ப மூணாவதாக சொன்னாங்க ஜிமா, இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அப்படியே பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்ன அஹதுக்கும் இதா அராத அன் யத்தியஹு, உங்களுக்கு ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்திலே இல்லறத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி ஒன்று சேர நாடினால் பார பிஸ்மில்லாஹ், அவர் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிவிடட்டும். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லி கொடுத்தார்கள், அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக, வ ஜன்னிபுன ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு நீ எதை குழந்தை செல்வமாக தருகிறாயோ அந்த குழந்தைக்கும் அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து நீ விலக்கி வைப்பாயாக என்று பிஸ்மில்லாஹ் ஓதுறாங்க. இந்த துஆவை ஓதுறாங்களோ எவ்வளவு பெரிய சிறப்புங்க. திடீர்னு போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அந்த நேரத்திலே
அந்த உறவின் மூலமாக அல்லாஹ் தஆலா குழந்தையை நாடிவிட்டார் என்று சொன்னார். அந்த குழந்தை பிறந்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலமெல்லாம் ஷைத்தான் அவனை என்ன செய்ய மாட்டான், தீண்டவே மாட்டான். ஷைத்தான் அவனை வெளியெடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தார். கணியத்திற்குரிய எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் பிஸ்மில்லாஹ் சொல்லணும். காரணம் என்ன? பிஸ்மில்லா இருக்குது, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் என்று சொல்றோம்ல. எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வின் சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்பதை நம்ம ஆகையால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அதை நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்வோம். குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்திலே, தொழுகையுடைய நேரத்திலே, மற்ற நேரங்களில் முக்கியமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் பிஸ்மில்லாஹ் ஓதும். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே புகழ் அளிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தினுடைய கருத்து. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி, கல்லுக்கு சூராவை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொல்வதாக ஒரு கருத்து சொல்றாங்க. அப்ப கிடைத்த கோயிலாவது வஹி என்பது இரண்டு வகை. வஹி என்பது இரண்டு வகை. ஒன்று மத்துரு, இன்னொன்று கைர மத்துரு. ஒன்று ஓதப்படக்கூடியது, அதுதான் குர்ஆன். வஹி இரண்டு வகை. ஒன்று ஓதப்படக்கூடியது, அதுதான் குர்ஆன். இன்னொன்று கைர மத்துரு, ஓதப்படாதது, அது ஹதீஸ். குர்ஆனும் ஹதீஸும் இரண்டும் வஹீனுடைய வகை என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார். அந்த ஹதீஸ்ல உயர்தரமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்ததாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு ஹதீஸ் குதுஸின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஹதீஸ் குதுஸிக்கு ஹதீஸ்களில் உயர்ந்த தரம் இருக்குது அப்படின்னு சொல்லி உலமாக்கள் குறிப்பிடுகிறார். அப்ப அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்வதாக ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, கஸம்து ஸலாத பைனி வ பைன அப்தி. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எனக்கும் என் அடியார்களுக்கும் மத்தியில் இரண்டு பாதியாக நான் பிரித்து விட்டேன். என்னுடைய அடியார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால், ஹம்தனி அப்தி, என்னுடைய அடியார் என்னை புகழ்ந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் சொன்னால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்றார், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியார் என்னை போற்றிவிட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். மாலிகி யௌமிddin என்பதாக நாம் ஓதும்போது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியார் என்னை கண்ணியப்படுத்தி விட்டார், பெருமைப்படுத்தி விட்டார் என்பதாக சொல்றார். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாம் வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று சொல்லும்போது இந்த வசனம் எனக்கும் என் அடியார்களுக்கும் மத்தியிலும் உண்டானது. என் அடியார் என்னை கேட்டாலும் அது அவனுக்கு கிடைக்கும் என்பதாக சொல்கிறார். அதே போன்று இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற இந்த ஆயத்து இருக்குது. இந்த ஆயத்து இது என்னுடைய அடியார் என்னிடத்தில் கேட்கக்கூடிய விஷயம், கண்டிப்பாக கேட்டு கிடைக்கும் என்பதாக சொல்றார். இந்த ஹதீஸை நம்ம மேலோட்டமாகவே பார்க்கும்போது நமக்கு ஒரு கருத்து விளங்குது. குர்ஆன் யாரோடு நாம் பேசுகிறோம், குர்ஆன் ஓதும்போது அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம். அதிலும் குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் பதில் தருகிறார் என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்ட பிறகு அப்படியே அல்லாஹ் சூராவை எக்ஸ்பிரஸ் மாதிரி, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி என்ன செய்யக்கூடாது, வேகமா அப்படி பறந்து ஓதிட்டு இருக்கக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒழுங்கிய என்பதாக சொல்றார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றது நிக்கணும். அல்லாஹ் எனக்கு பதில் தருகிறார் என்று எண்ணத்தை கொண்டு வரணும். ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும்போது அதே சந்தர்ப்பத்தை கொண்டு வரும். அல்லாஹ் என்னிடத்தில் பேசுகிறார். அப்ப தொழுகை அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கான சாதனம் என்பதாக வரும். அதுக்கு பிறகு ஹம்து, அல்ஹம்து, இந்த ஹம்து என்ற வார்த்தை புகழ் என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இது ஒரு பதம். ஆனால் அந்த ஹம்துல எப்ப அலிஃப்லாம் சேருமோ அந்த அலிஃப்லாமுக்கு இஸ்திக்பால் என்பதாக அரபியில் சொல்லுவாங்க. அப்ப அந்த அலிஃப் சேரும் போது அனைத்து புகழும் என்று அர்த்தம். இந்த உலகத்திலே எல்லா புகழும், யாரை புகழ்ந்தாலும் சரி, மனிதனை புகழ்ந்தாலும் சரி, இயற்கையான பொருட்களை நம்ம புகழ்ந்தாலும் சரி, அந்த புகழ்ச்சிக்கு உரித்தானவன் யார்? இந்த உலகத்தில் புகழப்படக்கூடிய அனைத்து புகழும் தகுதியானவன் லில்லாஹி, அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது என்பதாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்றான். இதுக்கு என்ன ஆதாரம்?
எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது அப்படின்னு சொன்னார். என்ன ஆதாரம்? முதல் ஆதாரமாக அல்லாஹ் வைக்கிறார் ரப்பில் ஆலமீன். அவன் அகிலத்தாரை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். படைத்து அப்படி விட்டுஇல்லை, அவனுக்கு என்னென்ன தேவை இருக்குமோ அனைத்துமே அவ்வப்பொழுது செய்யக்கூடிய ரப் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய தேவைகளை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்யக்கூடியவன் அப்படின்றதான் ரப்பு. இப்போ ஒரு கரு உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்ன தாயுடைய வயிற்றுல அது எந்தெந்த நேரத்துல ரத்த கட்டியா இருக்கணும், எந்த நேரத்துல சதுக்கட்டியாக இருக்கணும், எந்த நேரத்துல எலும்புகள் இணைக்கப்படணும், எந்த நேரத்துல சதைகள் இணைக்கப்படணும், எந்த நேரத்துல ரூஹ் ஊதப்படணும், அந்த குழந்தை வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எங்கிருந்து உணவு கொடுக்கணும், தாயுடைய மார்பகத்தில் இருந்து ரத்தங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் மாலை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுடைய பருவத்தில கல்வி அந்த கொஞ்சம் பெருசாயிட்டா அப்படின்னு சொன்னா அவனுக்கு திருமணம் முடிப்பதற்கான ஜோடிகள் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி தருவது, வியாபாரத்திற்கான எல்லா விதமான ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறது எல்லாமே ரப்பல் ஆலமீன். அப்ப எல்லா பொருளும் அல்லாஹ் நோக்கி உயர்ந்தாரு. இதை சிம்பிளா ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருவன் ஓவியம் வரைகிறார் படம். அந்த ஓவியத்தை எல்லாம் பாராட்டுறாங்க, சூப்பரா இருக்குங்க, நல்ல அருமையாக வரைஞ்சிருக்கிறாரு. யாரும் பாராட்டுவாங்க? அந்த ஓவியத்தை படைத்தவன் யார் வரைஞ்சா அவனை தான் பாராட்டுவார். அந்த ஓவியம் நல்லா இருக்குன்னு பாராட்டினாலும் அந்த பாராட்டு யாருக்கும் போய் சேரும்? அந்த ஓவியத்தை படைத்து அந்த ஓவியத்தை நல்லபடியாக வரைத்தவனுக்கு தானே சேரும். அப்ப எல்லா போதும் அல்லாஹ் புரியுது. ஏன்? இந்த உலகத்தை படைத்தவன் எல்லாத்தையும் பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ்தான். அப்ப அதுதான் சொல்றாங்க. இன்னொன்னு வீடு நல்லா கட்டியிருக்கிறாங்க, பெருசா சூப்பரா இருக்கு. இன்னும் பார்த்தோம்னா சொல்லுங்கிற போறாங்க. அந்த வீடை பாராட்டுறாங்க ஒரு மனிதன். அந்த பாராட்டு வீட்டுக்கு கிடைக்கும், அந்த வீட்டை உருவாக்கியவங்களுக்கு கிடைக்கும், அந்த வீட்டை செஞ்ச அந்த நபருக்கு கிடைக்கும். அப்ப அது இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் நல்ல ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த புத்தகம் உலகெங்கும் பாராட்டப்படுகிறது. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, ஏன் அந்த புத்தகத்தை எழுதியவரை பாராட்டுறீங்க? அது ஏன் எழுதப்பட்டுச்சு? பேனாவுக்குனால எழுதப்பட்டுச்சு, பேனாவை நீங்க பாராட்டணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு பார்த்து சொல்றாங்க. இன்னமே ஒரு முட்டாள் யாருமே இருக்கு. அந்த பேனாவை ஒரு சின்ன குழந்தை எடுத்து கொடுத்துருந்தோம்னா இவங்களுக்கு ஒரு படைப்பு வந்துருக்குமா, ஒரு புத்தகம் வந்துருக்குமா? அதே மாதிரி அந்த பேனாவை ஒரு எழுத தெரியாத இடத்துல கொடுத்திருந்தா இப்படி ஒரு புத்தகம் பக்கத்துல கிடைச்சிருக்குமா? அப்ப இது யாருடைய திறமை? எழுதியவருடைய திறமை. அப்ப அந்த புத்தகத்தின் படைப்பாளர் தான். அந்த புத்தகத்தை புகழ்ந்தாலும் அதனுடைய புகழ்ச்சி யாருக்கு சேரும்? இந்த புத்தகத்தை எழுதியவர். ஆக இந்த உலகத்திலே எந்த புகழ்ச்சியை யார் புகழ்ந்தாலும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது அப்படிங்கிற விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு முன்னாடி யாராவது நமக்கு புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சியும் அல்லாஹ்வுது. உதாரணமாக நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க நல்லா பயணம் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லுவோம். காரணம் என்ன? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். எனக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தவன் அல்லாஹ், பேசக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ், எனக்கு உள்ளத்தினுடைய சக்தியை கொடுத்தவன் அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. நான் பேசுறதுனால அந்த புகழ்ச்சி எனக்கு ஆயிடாது. அப்ப உலமாக்கள் குறிப்பிடுறாங்க, ஒரு மனிதன் இதுல இருந்து ஒரு சந்தத்தை எடுக்கிறாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு புகழக்கூடிய சந்தர்ப்பத்தில் முகத்துக்கு எதிராக புகழ்வது இஸ்லாத்தின் தடை. ஏன் அப்படின்னு சொன்னா, தற்கருமை அவனுக்கு வந்துடும். அந்த தற்கருமை பெருமை அதே செல்வமை சேர்த்துடும், இறைவனை விட்டு அது தூரமாக ஆக்கிடும் சொன்னாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதா ஐதுமுல் மத்தாஹி, உங்களுக்கு நேராக உங்களை புகழக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் அவருடைய முகத்தில் நீங்க மண்ணை போட என்பதாக சொன்னாங்க. காரணம் என்ன? அல்லாஹ்வின் நெருக்கத்திலிருந்து தூரமாகிடுவான். நீங்க அப்படிங்க, நீங்க இப்படிங்க அப்படின்னு ஒரு புகழ்ச்சி சொல்றாங்க. நம்ம என்ன நினைப்போம்? அப்படியே அப்படி அப்படி தற்பெருமை வந்துடும். ஆனா தற்பெருமை வராத அளவுக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியார் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை புகழ்வுக்கு கூடுவா அப்படின்னு சொன்னா கூடும். அவர் எப்படி இருக்கணும்? எந்த புகழ்ச்சி வந்தாலும் அது அல்லாஹ்வுக்கே சொந்தம் அப்படின்னு ஒரு மனிதன் விளங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அவரை நம்ம என்ன செய்யலாம்? புகழலாம். ஆனா நாம புகழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு தற்பெருமை ஏற்படும் அப்படின்னு சொன்னா, இல்லைங்க நீங்க புகழாதீங்க இப்படின்னு சொல்றது போகணும் என்பதாக சொன்னான்.
அதுக்கு பிறகு ஆலமி, ஆலமி அப்படின்னு சொன்னா உலகம், உலகம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆலமி, உலகத்துக்கெல்லாம் படைத்து பரிமாறிக்கக்கூடியவன். அதனாலதான் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அவசியம். இப்ப ரப்பு ஆலமி, ஆலமி என்பதற்கு உலகம் அர்த்தம் வச்சுக்கோங்க. நம்முடைய குருதிய சிந்தையில இந்த உலகத்துல உள்ள வஸ்துக்கள் மட்டும் அப்படின்னு நினைக்கணும். அதனால தஃசீர் உலமாக்கள் விரிவுரை செய்யக்கூடிய என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் அல்லாமல் வேற எந்த பொருட்கள் எல்லாம் இருக்குதோ, எந்த ஜீவராசிகள் தான் இருக்குதோ, மாணவர்கள் இருந்து வானம் பூமி ஒவ்வொன்றும் தனித்தனி உலகம் இருந்தாக இருக்கின்றன. மனிதர்கள் தனி உலகம், ஜின்களுடைய உலகம், விலங்குகளினுடைய உலகம், அதுக்கப்புறம் என்ன செடி கொடிகளினுடைய உலகம், வானத்தினுடைய உலகம், அதுக்கப்புறம் என்னது நட்சத்திரங்களினுடைய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு உலகங்களை இப்படி பிரிக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் படைத்து வழிபாடுக்கூடியவன் ஏன் இறைவன் அல்லாஹ் என்று சொல்றாங்க. அப்ப இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இன்னொரு விதமாக நம்ம சிந்திக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை இந்த சூராவின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். முதல்ல அல்லாஹ் தஆலாவுடைய ஹம்து, புகழ்ச்சி. இப்ப நமக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டுச்சு, சோதனை ஏற்பட்டுச்சு, நமக்கு ஒரு கடுமையான தேவை ஏற்பட்டுச்சு, அந்த நேரத்துல நமக்கு அந்த தேவையும் அந்த முசீபத்தை நீக்குவதற்கு கேட்கும் போது முதல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தோம், அவருடைய புகழ்ச்சியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் துஆ ஆரம்பிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க துஆ கேட்க ஆரம்பிக்கணும்னா முதல்ல அல்லாஹ்வை புகழுங்க, இரண்டாவது நீங்க ஸலவாத் ஓதுங்க, மூணாவதாக உங்களுடைய தேவையை கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்ப இதுல என்ன ஹிக்மத் அப்படின்னு சொன்னா, வெளியத்திற்கு நீந்தானவர்களே, என்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியாயிடுச்சு, என்னுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சு, அல்லது எனக்கு ஒரு கடுமையான ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அப்ப நம்ம என்ன சொல்றோம், எல்லாம் எனக்கு மட்டும் சோதனை கொடுக்குறியே, எனக்கு மட்டும் இந்த சோதனையை கொடுக்குறியே, இதை சரி பண்ணியே அப்படின்னு கேட்கும். அப்படின்னு கேட்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, குஃப்ரான நியாமத், அவன் கொடுக்கக்கூடிய நியாமத்துகளுக்கு மாறு செய்கிறவர்களாக நம்ம ஆயிடும். நமக்கு ஒரு தேவை ஏற்படுது, நமக்கு உடல்நல சரியில்லாமல் இருக்குது, ஆனா அந்த சந்தர்ப்பத்துல எத்தனையோ நியாமத்துகளை அல்லாஹ் அந்த நேரத்திலும் செயல்பட வைக்கிறார். ஜரம் வந்துச்சுன்னு கண் நல்லா தான் இருக்கு, அல்லாஹ் கொடுத்த நியாமம், காது கேட்குது, அல்லாஹ் கொடுத்த நியாமம், சாப்பிடுறோம் அது ஜீரணமாகுது, இது அல்லாஹ் கொடுத்த நியாமம், சாப்பிட்டது சரியாக நம்ம என்ன செய்யறோம், வெளியாக்குறோம், இது அல்லாஹ் கொடுத்த நியாமம். இத்தனை நியாமத்தில் இருக்கும் போது ஒரே ஒரு ஜனம் வந்துச்சு, அவங்க என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய எல்லாத்தையும் மறந்துடும். அப்பதான் சொல்றோம், யாரெல்லாம் நீ கொடுத்த நியாமத்துகள் எல்லாம் ஏற்றி கொண்டிருக்குது, நீ கொடுத்த நியாமத்துகள் எல்லாம் நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தியதற்கு பிறகு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதியதற்கு பிறகு உங்களுடைய தேவை கேட்டு பாருங்க, என் அடியான் எனக்கு நன்றி செலுத்திட்டான், நான் ஷக்கத்தும் அஸீதன்னக்கும், அவன் நன்றி செலுத்தினா அதிகமா தரேன்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றாரு, அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஒரு தேவை கேட்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம மேல இருக்கக்கூடிய அருள்கொடைகளுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். அதுக்கு பிறகு நம்ம துஆ கேட்கும் போது நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக சொல்றாங்க. அதுக்கு பிறகு அர் ரஹ்மான் அர் ரஹீம், இரண்டாவது ஆயத். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதனுடைய விளக்கம் நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப ரஹ்மான் அப்படின்னு சொன்னா உலகத்தில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன். இந்த உலகத்துடைய அமைப்பு அப்படிதான். ரஹ்மான் இருக்கு, எல்லாருக்குமே இரக்கம் காட்டக்கூடியவன். நல்ல செய்யறவனுக்கு அல்ல இரக்கம் காட்டுவான், கெட்டதா நடக்கக்கூடியவனுக்கு அல்ல இரக்கம் காட்டுவான். ஏன் இங்க தாவல் அமல் செய்யக்கூடிய இடம், எங்க தாவல் செஞ்சா இருக்கு அல்ல அடுத்த ஆயத்தில் குறிப்பிடுவான். அப்ப ரஹீம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நல்லவர்களுக்கு மட்டும் முஃமின்களுக்கு மட்டும் பரிபூர்ணமாக இரக்கம் காட்டக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது இந்த கோணத்துல நம்ம யோசிக்கலாம். அல்ஹம்து எல்லா புகழைத்தும் ஏன் ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆதாரம். இரண்டாவது அர் ரஹ்மான் ரஹீம், அவன் இறக்கக்கூடியவன். பொதுவாகவே இரக்க குணமுடையவர்கள் புகழுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வழங்கி இருக்கோம். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு விசாலமானது, அவனுடைய ரஹ்மத்தினுடைய விசாலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான், சபகத் ரஹ்மத்தி அலா கதபி,
என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹமத் முந்திவிட்டது. என் கோபத்தை விட என்னுடைய ரஹமத்து தான் அதிகமாக இந்த உலகத்தில் விசாலமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்ப நமக்கு பல குணங்கள் இருக்கு, அப்ப அல்லாஹ்வுடைய குணத்தை நம்முடைய குணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்றத விளக்குகிறோம் இந்த ஆயத்தில். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அவன் இறக்க குணமும் இருக்கு, ரஹ்மத்துடைய குணமும் இருக்கு, முஹப்பத் பிரியத்தினுடைய குணமும் இருக்கு, அதே சந்தர்ப்பத்திலே கோபப்படக்கூடிய குணமும் இருக்கு, அதே சந்தர்ப்பத்தில் பழிவாங்கக்கூடிய குணமும் இருக்கு. அப்ப நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? அல்லாஹ் எதை தேர்ந்தெடுக்கிறார்? ரஹமத்தை தேர்ந்தெடுத்தார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நடந்து கொள்ளும் போது யாராவது கோபப்படாம நடந்துட்டாலும் அவங்க இறக்கம் காட்டுவது. இதுதான் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை நம்முடைய சிஃபாத்தை நம்முடைய தன்மையோடு சேர்த்துள்ளதாக சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அர்-ராஹிமூன் இறக்கப்படக்கூடியவர்கள், இரஹமுஹுர் ரஹ்மான் அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான். இரஹமு மன் ஃபில் அர்த் பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அர்-ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் இரக்கமுடையவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சிஃபத்தை நம்மிடத்தில் கொண்டு வரும். நம்ம மற்றவங்களுக்காக இரக்கம் காட்டுவோம். அல்லாஹ் கஃபார் மன்னிக்கக்கூடியவன், அந்த மன்னிக்கக்கூடிய அந்த தன்மையை நம்முடைய குணத்தோடு சேர்ந்து அல்லாஹ் ரஸா உணவளிக்கக்கூடிய நம்மால் முடிந்தவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய குணங்களை அவனுடைய சிஃபாத்துகளை நம்முடைய குணத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆக இன்றைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய விளக்கங்கள். அது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நம்ம பிஸ்மில்லா சொல்லி தான் ஆரம்பிக்கணும். அதனுடைய நுட்பமான விஷயங்கள் என்னென்று இப்பதான் பார்க்கணும். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை குர்ஆன்ல ஓதும்போது அல்லாஹ் நம்மளோட பேசுறான். அப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவை நிறுத்தி ஓதணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த புகழுக்கு யார் தகுதி? அல்லாஹ் தான் தகுதியானவன். எந்த உலகத்தில் யாரை புகழ்ந்தாலும் அந்த புகழ் யாருக்கு போய் சேரும்? அல்லாஹ்வுக்கு தான் சேரும். அதுக்கு ரெண்டு ஆதாரங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். ஒன்று ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தையே படைச்சு பரிபாலித்துக் கொண்டிருக்கிறது நான் சொல்றான். ரெண்டாவது சொல்றான் அர்-ரஹ்மானிர் ரஹீம் இரக்கமுள்ளவன் என்பதாக சொல்றான். இந்த உலகத்திலே இரக்கக்குணம் படைத்தவர்கள் இயற்கையாகவே பாராட்டக்கூடியவர்கள், புகழக்கூடியவர்கள் தான். அப்ப அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அதீத ரஹமத்துடையவன். அவருடைய கருணையை வளர்க்கணும் அப்படின்னு சொன்ன இந்த உலகத்துல யாராவது பார்க்கணும்னா தாயை பார்க்கலாம். தாய் எந்த அளவுக்கு இறக்கம் பண்ண முடியும்? அதை விட 99% அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலாவுடைய ரஹமத் இருக்கு. அவருடைய ஒரே ஒரு ரஹமத்து தான் இந்த உலகத்துல இறங்கி இருக்கு. அதனாலதான் மனிதர்கள் மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆக எதை நம்ம கேட்டுமோ அதுபடி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நம்ம தந்தக்கூடியவர்களாக, குர்ஆனை எப்படி விளக்க வேண்டுமோ அது போன்று படித்து விளக்கத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தந்தக்கூடியவர்களாக, குர்ஆனை விளக்கக்கூடிய சலாஹியத் ஆற்றலை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தந்தக்கூடியவர்களாக. வாஸல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.